ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட ரேவதிக்கு பார்த்திங்கன்னா கார்த்தி தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100% தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பைக் ஷோரூமில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸோட ஃபுட்டேஜ் அதெல்லாம் காட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரேவதி மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்தில் அதாவது நம்மளோட கார்த்தியோட இமேஜஸ்லாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துடுறாங்க. குழப்பத்தோடையே வராங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் இப்போது கும்பாபிஷேகம் அது பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போது நம்மளோட ரேவதி அப்பாவை எப்படியாச்சும் அனுப்பி வைங்கம்மா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அதாச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா இது நம்ம குடும்ப விஷயம் கிடையாது, ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் வேணால் வராமல் இருங்க, ஏன் அப்பாவை அனுப்பாமல் இருக்கீங்க, அப்பாவை அனுப்பி வைங்க, அப்பா போயிட்டு எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியும் முன்னிருந்து சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி வர வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ராஜராஜனை அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்போது நம்ம சந்திரகலா இதில் ஒரு சதி பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போது ராஜராஜன் உடல்நிலை சரியில்லாதனால அவர் இப்போ தான் தேடி வராரு. இந்த நேரத்தில் அவன் எப்படி வந்துடுறான்னு நான் பார்க்குறேன். இந்த கலச பூஜையை என் புருஷன் சிவனாண்டி தான் பண்ணணும், அந்த ராஜராஜன் பண்ணவே கூடாது. ஏதோ அக்கா பிடிவாதமாக சம்மதிக்க மாட்டான்னு பார்த்தா இப்படி சம்மதிச்சிட்டாலே இப்போ என்ன தான் பண்ணுறதோ தெரியலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம கார்த்தி சேஃபாக நம்ம ராஜராஜனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா கலச பூஜைக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த பூஜைக்கு நம்ம ரோகிணி, மயில் வாங்கணும், குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வராங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரியை தவிர எல்லோரும் அந்த பூஜையை பண்ணும்போது அப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்க இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு தேவையான பொருளை கேட்குறாங்க கார்த்திகிட்ட. அது என்னோடய காரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரேவதி சரி மாமா நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொருளை எடுக்கும் போது, அதாவது அம்மனுக்கு கலசம் சாத்துற அந்த அரிசி அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்கும்போது இந்த விஷயம் தெரிய வருது. கார்த்தியோட பர்ஸ் கீழே விழுது. அந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா ரேவதியோட ஃபோட்டோ, கல்யாணமான அதாவது கல்யாண கோலத்தில் இருக்கிற நம்ம கார்த்தி ரேவதியோட ஃபோட்டோவை ரேவதி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சியில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. என்ன போய் கேட்குறது அப்படின்னு தெரியாத இப்போது நம்மளோட அம்மா தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்களா, அப்போது நம்ம அம்மா நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வருது. கார்த்தியுமே உங்கள் அம்மாவை போய் நீ எதுவாக இருந்தாலும் கேளு, இந்த விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்கிறதுல என்னென்ன நடந்துச்சோ, அதாவது டாக்டர்கிட்ட பணம் கொடுத்து சந்திரகலா பண்ண வேலை எல்லாத்தையுமே கார்த்தி ரேவதி கிட்ட புரிய வச்சுட்டாரு. இப்போது நம்மளோட ரேவதி அவங்க அம்மா கிட்ட போய், அதாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. எதிரில் நின்று கேட்குறாங்க, நீ என்ன அம்மாவா இல்லையா, இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கிய, ஏற்கனவே ராஜா சேதுபதி பேரன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு நின்னேன், அப்படி என்னம்மா உனக்கு பகை இருக்குது அந்த குடும்பத்து மேலே அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற வாரிசாங்கி யாரும் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்போது நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் சொல்லும் போது நானும் என்னோடய முடிவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு எடுத்திருக்காங்க. கார்த்தி கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதான் முடிவு எடுத்திருக்காங்க. அப்போது நம்மளோட ரோகிணி, ராஜராஜன் இவங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி இந்த அளவுக்கு அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை பற்றி ராஜராஜன் சொல்கிறாரு, நான் இப்பயே கார்த்தி மாமாவோட வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நீங்கள் எனக்கு யாருமே தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, இப்படியா என்னையும் என் மாமாவையும் பிரித்து வைப்பீங்க, அதுவும் கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு கூட இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் கார்த்தி வேண்டாம் ரேவதி, அம்மா சொல்கிறத கேளு, அவங்களோட குணம் கண்டிப்பாக மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்லும் போது, இல்லை மாமா என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது, அம்மா பகன்னு சொல்லிட்டு உங்களை என்னை பிரித்து வைக்கிறாங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
வந்து ராஜராஜன் வந்து திருப்தியாக சொல்கிறாரு, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பற்றி இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. அன்னைக்கு என்னோட பொண்ணுக்காக தான் என் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்றா சேரணும், சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கத்தி குத்து வாங்கி உயிர் பொழைச்சி வந்தேன். ஆனால் இப்போது என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவள் அவங்க அம்மா பேச்சை கேட்டு நாசமாக போனதெல்லாம் போதும். இப்போது அவள் தன்னோட புருஷனோட போய் வாழ போகிறா. அதுவே எனக்கு சந்தோஷம். நான் சீக்கிரமாக உடம்பு குணமாயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஆப் கொடுத்துருக்காங்க நம்மளோட ரேவதி. வீட்டை விட்டு நான் வெளியே வரேன், உங்களால் முடிஞ்சால் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் வாங்க, என்னை வந்து அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா அப்படியே இருந்துருங்க. இந்த மாதிரி துரோகம் பண்ண குடும்பத்தில், அதாவது துரோகம் பண்ண நீங்கள் என் மூஞ்சில் முழிக்க தேவைன்னு சொல்லிட்டு கார்த்தி கூட கிளம்பி மாதம் வெளியே வராங்க வீட்டை விட்டு நம்மளோட ரேவதி. இப்போது சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.